அதாவது எந்த ஒரு படிப்புமே வீண் போவதில்லை. எந்த ஒரு வகுப்பு, அதாவது எந்த டிகிரி எடுத்துக்கிட்டாலும் சரி, எந்த மேஜர் குரூப் எடுத்துக்கிட்டாலும் சரி, நாம எப்படி படிக்கிறோம்ன்றதுதான் முக்கியம். சக மாணவி தன்னுடன் பிறந்த சகோதரன் சகோதரியாக பாவித்து பழகினால் எந்தவித பிரச்சனையும் மாணவியாகட்டும் மாணவனாகட்டும் குட் டச் பேட் டச் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். ஒருவர் எந்த நோக்கத்தில் தன்னை தொடுகிறார் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். தீய எண்ணத்தில் ஒருவர் நம்மை அணுகுகிறார், தீய எண்ணத்தை வைத்துக் கொண்டு நம்மிடம் பேசுகிறார் என்று சொன்னால் ஆரம்பத்திலேயே அந்த உறவை துண்டிப்பதற்கு உண்டான வழிவகையை எடுத்துக்கொண்டு அதன் அடிப்படையில் பழக வேண்டும். உங்களுடைய சகோதரனிடமோ சகோதரியிடமோ மற்றொரு நபர் அனாவசியமாக தேவையில்லாமல் இரட்டை அர்த்த வசனங்களில் பேசுகிறார் என்று சொன்னால் உடனடியாக அதை கண்டியுங்கள். அதை அவ்வாறு பேசக்கூடாது என்று பேசி அவர்களுக்கு அந்த சகோதர சகோதரிகளுக்கு எவ்வித தீங்கும் ஏற்படாத வகையில் மற்ற சகோதர சகோதரிகள் அரணாக இருக்க வேண்டும் என்று நான் வேண்டுகோள் வைக்கின்றேன். அதே போன்றுதான் மாணவிகள். கிராமப்புறங்களில் பார்த்தால் மாணவிகளை எத்தனையோ பெரியவர்கள் சில அத்துமீறல்களை செய்கின்றனர். அவ்வாறு அத்துமீறல்கள் செய்தால் உடனடியாக நீங்கள் உங்களுடைய ஆயுதத்தை, அதாவது உங்ககிட்ட ஒரு பையனோ ஒரு ஆளோ வந்து எதாவது ஒரு தீங்கான ஒரு வகையில் இருக்குன்னா செருப்பு கட்டி அடிங்க, தப்பே இல்லை. நீங்க அப்படி ஒரு முறை தாக்குறீங்கன்னா அடுத்த நிமிஷம் எவ்வளவுமே உங்ககிட்ட வர மாட்டாங்க. புரியுதா? அது உண்மையிலேயே பாதிக்கக்கூடிய வகையில் ஒருவர் செயல்படுகிறார் என்று சொன்னால் இது போன்ற ஒரு ஆயுதத்தை பயன்படுத்துகிறேன். அதே சமயத்தில் இதுவே ஆயுதத்தை கண்டெடுத்த கைவிடுகிறார். புரியுதா? நல்லதை எடுத்துக் கொள்ளுங்கள். இப்ப செல்போன் பாக்குறீங்க, அதெல்லாம் பிரச்சனையை அதிகமா ஆரம்பம். முதல்ல பாத்தீங்கன்னா நமக்கு இன்ட்ரெஸ்டான நியூஸ் எதாவது பாக்குறீங்க, அந்த இன்ட்ரெஸ்டான நியூஸ் தொடர்ந்து வரும். அதுல நல்ல விஷயங்கள் அதிகமாக இருக்கின்றன, தீய விஷயங்கள் அதுக்கும் அதிகமாக இருக்கின்றன. எதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும், எதை நாம் விட்டுவிட வேண்டும் என்பதை பார்த்து தெரிந்து கொண்டு பழக வேண்டும். அதே போன்றுதான் பொதுவாக என்னை பொறுத்த வரைக்கும் செல்போனை யூஸ் பண்ணாமல் இருக்கிறது மிக மிக நல்லது. வீட்டுல வச்சுட்டீங்க சொல்லுங்க குட்டி. அப்புறம் ஆன் பண்ணீங்களா? இப்போ ஆன் பண்ணி வீட்டுக்கு போயிட்டீங்க. சரி, பரவாயில்ல. சரி, அது வந்து நல்ல விதமா பயன்படுத்துறதுனால தான் ஓகே. வேற எதுக்குமே பயன்படுத்தக்கூடாது. ஆச்சா, நல்லா படிக்கணும், நல்லா படிச்சு முன்னேறணும் வாழ்க்கையில. நீங்க முன்னேறதுக்கு கூடவே ஒரு மரச்செடியும் வீட்டுல பக்கத்துல நட்டு நீங்க வளர்த்து பிறகு காலத்துல வந்து பெருசான பிறகு இந்த மரம் நான் கிட்ட மரம் நீங்க பாரு எவ்வளவு பெருசா இருக்கு, எவ்வளவு வெளிச்சு இது நிழல் கொடுக்குது, இது மூலமா எத்தனை பேர் படம் கிடையாது அப்படின்ற ஒரு சேவையை நீங்கள் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டும் கண்டிப்பா பிஹெச்டி முடிச்சாகும், இல்லைன்னா ரிசர்ச் லைன்ல போகணும். ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்க. எதையுமே ஒரு முறை முடிவு பண்ணும்போது ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு முடிவு பண்ணுங்க. டிகிரி முடிச்சுட்டு ப்ரொஃபஷனல் லைனுக்கு வரலாம். உதாரணமா +2 முடிச்ச உடனே ஸ்ட்ரெயிட்டா பிஎல் ஜாயின் பண்ணலாம், டிகிரி முடிச்சுட்டும் பிஎல் ஜாயின் பண்ணலாம். ஆனா ஒண்ணே ஒண்ணு என்னுடைய அனுபவத்துல சொல்றேன், எந்த வேலை கிடைச்சாலும் சரி, ஆனா ஒரு நீதிபதின்ற ஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஸ்தானத்தை நான் அடைஞ்சிருக்கேன். தெய்வத்துக்கு அடுத்து தெய்வத்துக்கு நிகரான ஸ்தானமே சொல்லலாம். நான் வந்து மேஜிஸ்ட்ரேட்டா இருந்திருக்கேன், டிஸ்ட்ரிக்ட் முனிசிபா இருந்திருக்கேன், சப் ஜட்ஜா இருந்திருக்கேன், சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டா இருந்திருக்கேன், அடிஷனல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜா இருந்திருக்கேன், டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜா இருந்து ரிட்டையர் ஆயிட்டு கன்சியூமர் கோர்ட்ல ஜட்ஜா இருந்திருக்கேன். அது மட்டும் இல்ல, அதுலயும் ஒர்க் பண்ணி ரிட்டையர் ஆயிட்டு இப்ப மென்டல் ஹெல்த் ரிவ்யூ போர்ட்ல சேர்மனா இருக்கேன். நீதிபதியா இருக்கும்போது நேர்மையாக பணி புரிஞ்சு ஓய்வு பெற்றதுனால, 60 வயசு கடந்து ஓய்வு பெற்றதுனால தான் எனக்கு கன்சியூமர் கிடைச்சது. அதுவே நேர்மையாக இருந்ததுனால தான் மென்டல் ஹெல்த் ரிவ்யூ போர்ட் சேர்மன்ல எங்க போஸ்டை வந்து ஹைகோர்ட்ல ரெகக்னைஸ் பண்ணி
இதை நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, நீதிபதி இந்த ஸ்தானம் வந்து எல்லாருக்குமே அமைச்சிருக்காரு. இந்த தலையெழுத்து உட்காரணும்னு தான் உட்கார வைக்கும், இல்லைன்னா உட்கார வைக்க முடியாது, உட்கார முடியாது. ஆனா பிஎல் +2 முடிச்ச உடனே 5 வருஷம் கோர்ஸ் முடியாது. டிகிரி முடிச்சுட்டு ஜாயின் பண்ணா 3 வருஷம் கோர்ஸ். உங்களுடைய ஒழுக்கம், உங்களுடைய நேர்மை, உங்களுடைய படிப்பு ஆர்வம், பழக்க வழக்கம் இதெல்லாம் இருந்ததுன்னா வக்கீல் தொழில நல்லபடியாக செயல்படலாம். நானும் அப்படியே கட்டுதான் சொல்லிட்டு வந்தா பண்ணிட்டு ஊரில் சுத்தணும்னா நமக்கு ஒண்ணுமே கிடைக்கிறது. ஆனா வந்தா பண்ணிட்டு ஊரில் சுத்திட்டு இருந்தாலும் கிளைண்ட் அதிகமா பழக்கம் வந்து வழக்குகள் எக்கச்சக்கமா வருது. அந்த வழக்குகள் நேர்மையா திறம்பட நடத்தினீங்கன்னா நல்ல இன்கம். வக்கீல் தொழில் மாதிரி அருமையான தொழில் வேற எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி வக்கீல் தொழிலில் இருக்கணும். குறைந்த அளவு 3 வருட அனுபவம் அல்லது 7 வருட அனுபவம் பெற்றிருக்கணும். அப்படி பெற்று இருந்தா நீதிபதி என்ற பதவிக்கு பார் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடு, அதே மாதிரி உயர் நீதிமன்றம் அதுக்கு உண்டான தேர்வு நடத்துறாங்க. அந்த தேர்வில் பாஸ் பண்ணணும். மெயின் எக்ஸாம், அதுக்கடுத்து பிலிமினரி எக்ஸாம், பிலிமினரி அதுக்கடுத்து மெயின் எக்ஸாம், அப்புறம் இன்டர்வியூ. வடிகட்டில் எக்கச்சக்கமா இருக்கும். ஆனா லாபத்தை வந்து புக்கை எடுத்தீங்கன்னா முதல் அட்டையில இருந்து கடைசி அட்டை வரைக்கும் பயங்கரமா படிக்கணும். அது மட்டும் இல்ல, லாபங்க எப்படி கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லணும். கொஞ்சம் கஷ்டம் தான், சிரமம் தான், இல்லைன்னு சொல்லவில்லை. ஆனா அதை நல்லா படிச்சு பாஸ் பண்ணிட்டீங்கன்னா நல்ல அருமையான மாத சம்பளம். அது என்ன கருத்து? வழக்குல டாக்டர் போனா டாக்டர் உயிரை காப்பாற்றி கொடுக்கணும் இல்லையா? அதே மாதிரி கோர்ட்டு சொல்லுவாங்க, ஆண்ட முடியல இந்த கேஸ் எனக்கு முடியணும், அதை செய்யணும், அவர்கிட்ட பேசி இந்த கேஸை முடிச்சு கொடுக்கணும், எனக்கு சாதகமா தீர்ப்பு வரணும். எத்தனை பேர் வேண்டாம் தெரியுமா? அந்த அளவுக்கு வேண்ட இடத்துல நம்ம அந்த இடத்துல உட்காந்துருக்கோம். அப்போ நம்ம எந்த அளவுக்கு நேர்மையா செய்யணும்ன்றத புரிஞ்சு அறிஞ்சுக்கிட்டு நான் தீர்ப்பு கொடுத்தேன். நான் வந்து தீர்ப்பு கொடுக்க நான் உட்பட ஜெயிச்சுக்கிட்ட நான் ஒன்னே தான் கொடுப்பேன். என்னுடைய தீர்ப்புனால ஒருத்தர் பாதிக்க கூடாது. அதே சமயத்துல நியாயமான தீர்ப்பு வழங்கணும். அதுக்கு தகுந்த அறிவை கொடு. இதைதான் நான் கொடுக்குறேன். இதுல புரிஞ்சுக்கிட்டீங்களா? என்னுடைய தீர்ப்புனால ஒருத்தர் பாதிக்க கூடாது அப்படின்னா என்ன அர்த்தம்? உண்மையா பாதிக்கப்பட்டவனுக்கு உரிய பலன் கிடைக்க வேண்டும். பொய்யா ஒருத்தனுக்கு சாதகமா இவருக்கு முடிய வேண்டிய கேஸ் அவருக்கு முடியக்கூடாது, அவருக்கு முடிய வேண்டிய கேஸ் இவருக்கு முடியக்கூடாது. வழக்குல சாட்சியம் சான்றாவணங்கள் எப்படி அமைந்திருக்கிறதோ அதன் அடிப்படையில் நியாயமாக சட்டத்துக்கு உட்பட்டு உரிய தீர்ப்பை வழங்க வேண்டும். அதற்கு உரிய அறிவை எனக்கு கொடுக்க வேண்டும். என்னால் எவரும் பாதிக்கக்கூடாது அப்படின்னா நான் வேண்டிட்டேன். அதுக்கு கொடுத்துருக்கேன். எத்தனையோ வழக்கு கேஸ்ல தண்டனை கொடுத்துருக்கேன், விடுதலையும் பண்ணியிருக்கேன். அதே மாதிரிதான் சிவில் வழக்குகளே தெரியும், பல வழக்குகள் நடத்திருக்கேன். அதனால மாணவ செல்வங்கள் நாம் என்ன அடைய வேண்டும் என்பதை ஆணித்தரமாக மனதில் பதிய வைத்து அதன் அடிப்படையில் படித்து நல்ல மதிப்பெண்களை எடுக்க வேண்டும். மாணவ செல்வங்கள் அவனுடைய நோக்கத்தை அறிந்து அவன் என்ன படிக்க விரும்புகிறானோ அதற்கு ஏற்றாறு போன்று பெற்றோர்கள் அவரை அந்த குழந்தையை படிக்க வைக்க வேண்டும் என்று பெற்றோர்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே போன்று எந்த மாணவ செல்வங்களும் பள்ளிக்கு செல்லுகின்ற போதும் சரி, வருகின்ற போதும் சரி, சக மாணவ மாணவிகள் உன்னுடன் படிக்கின்ற சகோதர சகோதரிகளாக பாவிக்க வேண்டும். அது கல்லூரியாக இருந்தாலும் சரி, பள்ளி மாணவர்களாக இருந்தாலும் சரி. கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். விஜய் டிவில ஞாயிற்றுக்கிழமை 12:30 மணிக்கு நீயா? வெரி குட். 2009ல நியூஸ்லாம் 3 ரூபாய் கொடுத்தேன்.
இந்த குழந்தைகளுக்கு உமாவுடைய வேலை தெரியாதுன்னா இவங்க பென்சில் பாக்ஸ் எடுத்து கொடுத்துட்டாங்க. அடுத்த முறை இந்த அண்ணன் செஞ்சுட்டா தம்பி பிச்சை இல்லை. ஒழுக்கம் ஒழுக்கம் ஒழுக்கம். பெரியவங்க பேச்ச கேளுங்க, பெரியவங்களை படிங்க, ஆசைகளை மதிங்க. இல்லையா 3 நேரம் சோறு கொடுக்குற நல்ல அப்பா நல்ல அம்மா உனக்கு ஏன் ஒரு கையில கேட்ட பத்தியா? அடே அப்பா இதெல்லாம் உனக்கு 2 கை இருக்கு, வலது கையும் இருக்கு, இடது கையும் இருக்கு. இதை வச்சு